இப்போ நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். திருக்குறள் மொத்தம் 1330 குறட்பாக்களையும் 133 அதிகாரத்தையும் உள்ளடக்கியது. இதில் 2 அதிகாரத்திலிருந்து 20 குறட்பாக்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் அதிகாரம் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராதல் அப்படின்னு அர்த்தம். நல்ல நடத்தை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க நற்குணங்கள், குட் திங்ஸ், பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். முதல் குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதோட பொருள் எக்ஸ்பிளனேஷன். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஒரு மனிதனுடைய எல்லா சிறப்புகளும், எல்லா புகழ், அவனுக்கு இருக்க எல்லா சக்ஸஸ், அவனோட சந்தோஷம், இது எல்லாத்தையும் தரது அவனோட ஒழுக்கம்தான். ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும். அதனால் அந்த மனிதன் அவன்கிட்ட இருக்க அந்த நற்குணங்கள், நல்ல நடத்தை, அதை எல்லாத்தையும் அவனோட உயிரை விட மேலாக அவன் காத்துக்கணும். அப்போ தான் அவனோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. 2வது குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இதனுடைய பொருள், அதாவது எக்ஸ்பிளனேஷன், எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். அதாவது நம்ம லைஃப்பில் இப்போது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா நம்ம ஒழுக்கத்தோட, நல்ல பிஹேவியரோட, நல்ல நன்னடத்தையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இருக்கிற அந்த குட் பிஹேவியர்ஸ், அந்த ஒழுக்கமே நமக்கு எப்போவும் நல்ல துணையாக, ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல பிஹேவியரை நம்ம லைஃப் லாங் காப்பது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதையும் மீறி நம்ம நம்பிக்கையோட அந்த நல்ல குணத்தை நம்ம லைஃப் லாங் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம லைஃப்பில் எந்த தப்பும் நடக்க வாய்ப்பாக இருக்காது அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காரு. 3வது குறள் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதனுடைய பொருள், அதாவது எக்ஸ்பிளனேஷன், ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். அதாவது இந்த உலகத்தில் சாதி, மதம், இனம், செல்வம் இதெல்லாம் வச்சு தான் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அப்படின்ற வேறுபாடு இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க மனிதன் ஒழுக்கத்தோட, நல்ல நடத்தையோட வாழ்ந்தான் அப்படின்னா அவன் இந்த உலகத்தால் உயர்ந்தவனாகவும், அவ்வொழுக்கம் இல்லாதவன் இந்த உலகத்தால் தாழ்ந்தவனாகவும் கருதப்படுவான் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காரு.